ஆகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். சொன்னார், முதலாவது உன் முழு பலத்தோடு அன்போடு எல்லாவற்றையும் அந்த முழுமையாய் உன் தேவனை நீ என்ன செய்ய வேண்டுமாம்? அன்பு கூற வேண்டுமாம். அப்படி நீ அன்பு கூறுவது போலவே உன் இதோ ஒரு சகோதரனோடு கூட உன்னோடு கூட இருக்கிற அந்த சகோதரனோடு கூடவும் என்ன செய்ய வேண்டுமாம்? அதே அளவிற்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னார் இதற்கு ஒப்பனையாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்று சொல்லி. இது இரண்டாவது கற்பனை என்று சொல்லப்படுவதனாலே